இவ்விதமாய் நாம் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தில் அவருடன் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலிலும் அவருடன் இணைக்கப்பட்டிருப்போம் என்பது உறுதி. பாவத்திற்கு அடிமையாயிருந்த மனித இயல்பு அதன் வல்லமையை இழந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இறந்துவிட்டான் என்பதை நாம் அறிவோம். இனி ஒருபோதும் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இராதபடிக்கே இப்படி செய்யப்பட்டது. ரோமாபுரிக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 5 மற்றும் 6. திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். அறிந்தே அறிந்தே என் இறைவா உயர்ந்த உன் அன்பிற்கு நான் என்னை மாறு செய்வேன். கல்வாரி பயணம், கடைசியில் மரணம், கலங்காத நீ கருணையின் சேகரா. எனக்காகத்தானே எல்லாமே இறைவா, என்னாலே தானே இந்நிலைமை தலைவா. திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். அறிந்தே அறிந்தே என் இறைவா உயர்ந்த உன் அன்பிற்கு நான் என்னை மாறு செய்வேன். கல்வாரி பயணம், கடைசியில் மரணம், கலங்காத நீ கருணையின் சேகரா. எனக்காகத்தானே எல்லாமே இறைவா, உயர்ந்த உன் அன்பிற்கு நான் என்னை மாறு செய்வேன். கல்வாரி பயணம், கடைசியில் மரணம், கலங்காத நீ கருணையின் சீகரம். எனக்காகத்தான்